பீஷ்மர் சங்கு ஊதுகிறார். யுத்தம் இப்போது உத்தியோகபூர்வமாக தொடங்குகிறது. துரியோதனன் கட்டளையிடுகிறான். உங்கள் உங்கள் நிலைகளில் நின்று எல்லா திசைகளிலிருந்தும் பீஷ்மரை காத்து கொள்ளுங்கள். துரியோதனன் இப்போது தலைவனாக பேசுகிறான். ஆனால் கவனியுங்கள், அவன் பீஷ்மரை காக்க சொல்கிறான். பீஷ்மர் மூதாட்டம் ஆனவர், ஆனால் மிகவும் வலிமையானவர். அவரை காக்க வேண்டும் என்பது துரியோதனன் ஒரு கவலையை காட்டுகிறது. உண்மையான தலைவன் தன் முக்கிய ஆதாரத்தை பாதுகாக்கிறான். நாமும் நம் வாழ்க்கையில் என்ன மிக முக்கியமானது என்று அறிந்து அதை காக்க வேண்டும். நாளை பீஷ்மர் பதில் சொல்கிறார். சங்கு ஒலிக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினம் ஒரு ஸ்லோகம்.